மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தேரோட்டத்தில் பங்கேற்க 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கலாம். இந்த ஆலயத்தின் வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். 5 முகங்களை கொண்ட பரமசிவனைப் போலவே தனக்கும் 5 தலை வேண்டும் என பிரம்மன் வரம் கேட்க சிவபெருமானும் வரம் அளித்தார். அதனால் சிவபெருமானுக்கு மாசி பெருவிழாவையொட்டி மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேரோட்டத்தையொட்டி விழுப்புரத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மாசி பெருவிழாவையொட்டி இந்த தேரோட்டம் நடைபெறுகிறது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். தேரோட்டத்தையொட்டி விழுப்புரத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், அங்காளம்மன் கோயில் தேரோட்டத்திற்கு என்ன சிறப்பு? 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன ஏற்பாடுகள்? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையில் அமைந்திருக்கக்கூடிய மாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆண்டுதோறும் இந்த மாசி மாதத்தில் கொண்டாடப்படுவதற்குரிய தேரோட்டத்திற்கு விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மாசி மாதத்தோடு நடைபெறும் தேரோட்டத்தில் வடம்பிடித்து இழுப்பார்கள். இந்த நடைபெறக்கூடிய தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த வடக்கு மாட வீதியிலிருந்து வரக்கூடிய தேரினை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் இந்த தேரோட்டத்தில் கலந்துக்கூடியவர்கள் வந்து தங்கள் பகுதி விளையக்கூடிய வெளிநிலங்களில் இருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களை தேரின் மீது வீசி அது தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இந்நிலையில இன்றைய தினத்திற்காக மாசி தேரோட்டத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 900க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. வடக்கு மாதத்தில் தொடங்கக்கூடிய அந்த தேரோட்டம் வந்து கோயிலை சுற்றி வந்து மீண்டும் வடக்கு மாத வீதியிலே வந்து முடிவடைகிறது. இதற்காக இந்த பகுதியில் கடலூர், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வரக்கூடியவர்கள் தேரினை இழுப்பதற்காக அந்த வடத்தை பிடித்து இழுப்பதற்கு அதிகமான திரண்டதால் அந்த பகுதியில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு அவர்களை அந்த வடத்தினை இழுப்பதற்கு அதிகமாக ஆர்வம் கொண்டிருக்க இழுக்க வேண்டாம் என போலீஸ் தொடர்ந்து வலியுறுத்தி அவர்களை அப்புறப்படுத்தி தேரினை இழுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி காமராஜ்.